ட்ரெயின் விட்ட புகையில் விஜயவாடா ஸ்டேஷனுக்கு 2 நாளைக்கு கொசுவே வராது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டெல்லி ட்ரிப்பை நம்ம வந்துட்டு ஸ்வர்ண ஜெயந்தி ட்ரெயின் ஃப்ரம் விஜயவாடா டு டெல்லி ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மத்தியானம் 2:25 பார்த்திங்கன்னா விஜயவாடா ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. ஸோ கரெக்ட் டைமுக்கு தான், டிலே எதுவுமே கிடையாது, பர்ஃபெக்டாக கிளம்பி வெளியே வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் 5:45 மணி வராங்கல் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ ஸ்டேஷன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாத சில ஸ்டேஷன்ஸில் கூட ட்ரெயின் வந்து நின்று தான் போகுது. ஸோ பெரும்பாலும் நான் வந்து ஏசியில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெயின் வைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்வேன். ஏன்னா ஏபி எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை விட இந்த பர்டிகுலராக ஸ்வர்ண ஜெயந்தி ட்ரெயின் வந்துட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதான் ஏன்னு எனக்குமே புரியல. ஸோ ஆன் த வேல பார்த்திங்கன்னா ஆந்திராவோட எண்டுக்கு வரும்பொழுது இந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நாக்பூர் தான். நாக்பூர் வந்து என்டர் ஆகுறப்போவே ஊரே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நாக்பூர் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆகிற இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய சீனரிஸ், நம்ம கோயில், அப்புறம் அந்த ரோட்ஸ் அதெல்லாமே வந்துட்டு ட்ரெயினில் அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டு ரீச் ஆயாச்சு. ஸோ நாக்பூருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் நைட் தான் போய் ரீச் ஆச்சு. நான் வந்து கொட்டை பேய் மாதிரி உட்காந்து முழிச்சிட்டு இதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஸோ மிட் நைட்டாக இருந்தாலுமே கூட நல்ல ரஷ் இருந்தாங்க. ஏன்னா நிறைய வந்துட்டு வரவங்க போகிறவங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான் நாக்பூர், கூட முக்கியமான ஜங்ஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து அங்கே ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் வந்து ட்ரெயின் நின்றுச்சு. அதுக்குள்ளே ஏறுறவங்க இறங்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. மிட் நைட் 1:10 அப்படிங்கிறப்போ ட்ரெயின் வந்து நாக்பூர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. பட் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு விஜயவாடாவிலேருந்து நாக்பூரில் இறங்குறவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. முண்டி அடித்து நிறைய பேர் இறங்கி ஏறின மாதிரி இருந்தது மிட் நைட்லேயே. ஸோ அதோடு நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து இறக்கட்டி வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா 9 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். ஸோ போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே ஒரு ஸ்டேஷன் வந்துருச்சு. என்னடான்னு பார்த்தா நமக்கு வந்து போபால் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருந்தோம் 9:35 போல். ஸோ அந்த ஸ்டேஷன்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி இக்ஸிகோ ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம எங்கேயும் இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து ஆனால் சும்மா இருக்க மாட்டேன் இல்லையா, கீழே போயிட்டு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து கேஷ் கொடுத்துட்டு நம்ம ஃபுட்டை வந்து வாங்கியாச்சு. நான் வந்து வீட்டிலேருந்து சப்பாத்தி, புளி சாதம், தயிர் சாதம்லாம் பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு தால் மக்னியும் அதுக்கப்புறம் வந்து மோர் கொஞ்சம் குடிக்கலான்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏதோ கொம்டி நந்தன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க, ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு ஃபுட்டு. பட் வேறு வழி இல்லை, நார்த் இந்தியாவில் அவ்வளோதான். ஸோ வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி அதே வச்சு சாப்பிட்டாச்சு. வீட்டிலேருந்து கொண்டு போன சப்பாத்தி அண்ட் தால் நல்லா இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ரொம்ப தித்திப்பாக இருந்தது, ஏதோ சர்க்கரையை போட்ட மாதிரி இருந்துச்சு, சுத்தமாக சாப்பிட முடியல. ஸ்டில் வேறு வழி இல்லாமல் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டேன். பட் அப்படியே வேஸ்ட்டு தான் ஆச்சு. அது ஒரு தேவையில்லாமல் ஒரு 300 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் வீட்டிலேருந்து கொண்டு போன தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு, ஊறுகாய் பேக்கெட் வச்சுட்டு. ஸோ இதோட காலையில் முடிச்சாச்சு. ஸோ மத்தியானம் சாப்பிடவே இல்லை, காலையில் சாப்பிட்டதே போதுன்ற மாதிரி இருந்தது. அப்படியே ஒரு ஈவினிங் 4:15 போல் ஆக்ராவே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அனதர் ஒரு 2.5 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கே ரீச் ஆகிடலாம். நான் வந்து ட்ரெயின் ஃபுட் எதுவுமே சாப்பிடல. பட் வந்து அம்மா அப்பா வாங்கி மத்தியானம் வந்து ஒரு மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க. 120 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அந்த மீல்ஸு. ஆனால் அதுவுமே ரொம்ப கேவலமாக இருந்தது. உப்பு காரம் எதுவுமே இல்லை, வெறும் வேக வச்ச பருப்பு, வெந்து வேகாத சாதம், ஒரு தயிர் பேக்கெட்டு, ஒரு ஊறுகாய் பேக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெரி வஸ்ட்டாக இருந்துச்சு. நான் தூங்குறப்போ அவங்க சாப்பிட்றதுனால என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் வந்து மத்தியானம் சாப்பிடாதனால ஆக்ராவில் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி இறங்கி போயிட்டு தேடினேன். அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4:15 ஆயிடுச்சு இல்லையா. ஸோ வந்து பெருசாக எதுவும் சாப்பிட இல்லை. மத்தியானம் ஐட்டம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு புலாவ்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க 80 ருபீஸ்க்கு. வாங்கிட்டு வந்து சரி சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கினேன். அதில் ஒரு மான மரியாதை ஈனம் எதுவுமே இல்லைங்க, ரொம்ப மட்டமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுவுமே அன்னத்தை பழிக்கக்கூடாது தான், ஆனால் வந்து ரொம்ப மட்டமாக இருந்ததுங்க, சத்தியமாக சாப்பிட முடியல, காசு தான் வேஸ்ட்டு. ஸோ அப்படியே ஒரு 2.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு 6:40 அது 6:40 அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து டெல்லி ரீச் ஆகிட்டோம்.
ஸோ ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாகவே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 ஹவர் 1.5 ஹவர் டிலேயில் போயிட்டு இருந்தது. பட் பரவாயில்ல, டெல்லி ஆக்ரா தாண்டினதுமே டெல்லி வந்து ஆன் டைமை விட ஏர்லியாகவே ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ரீச் ஆயாச்சு. ஸோ அப்படியே வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் வந்து ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தேன் ரூம், அங்கே போய் செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் டெல்லி போன என்னுடைய vlog. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.